உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். அதை மனசில் வச்சு தான் நான் இது ஜாதி இல்லாத சமுதாயம்ன்றது நிறையவே படிக்கிற காலகட்டத்தில் மட்டும்தான் இருக்கும். அது ரொம்ப மகிழ்ச்சியாகவே சொல்லுவேன். நான் என்னுடைய திரைப்படத்திலும் ஒரு இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். நாடோடிகள் பார்த்தீங்களா? எல்லோரும் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல ஒரு 2 நண்பர்கள், அதில் தாழ்ந்த ஜாதிக்கார நண்பன் வந்து இந்த அபிநயா வந்து லவ் பண்ணுவான்னு சொல்லுவாப்புல. அந்த குடும்பத்தில் ஒரே ரகலை நடக்கும். அப்போ தான் யார் அவன் என்ன ஜாதிரான்ற மாதிரி பேசும்போது சசி சொல்வார், என்னைக்கு நான் அவனும் மாமன் மச்சான்னு பேச ஆரம்பித்தோமோ அன்னைக்கு அதெல்லாம் உடைச்சிருங்க. நண்பன் வந்து என்னை விட நல்லவன், நம்ம பார்த்துக்கிறத விட நம்ம தங்கச்சி அவன் நல்லா பார்த்துக்குவான், கொடுக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து லைஃப்பில் நம்மளும் சின்னமாக அப்படியே தொட்டு வந்திருக்கோம் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் சாமுவேல் மேட்டர் சொன்னார்ல சார், பார்க்கும்போது மில்லரை பார்க்கும்போது வணக்கம் சொல்லுவாங்க சார். நான் ஒரு யோகா கிளாஸ்லாம் போயிட்டு ஒரு நாள் வந்து இருந்தப்போ அந்த யோகா மாஸ்டர் கேட்டார், இன்றைக்கி ஏதாவது புதுசாக ஃபீல் பண்ணீங்களா அப்படின்னாரு. ஃபீல் பண்ணேன். நான் என்ன ஃபீல் பண்ணீங்க? இந்த ரோட்டில் பார்க்குற எல்லாத்தையுமே என் சொந்தக்காரங்களா நண்பர்களாக நான் நினச்சி பார்த்தேன். என்ன நடந்துச்சு அப்படின்னா, யாருமே மதிக்கலை. இதே மாதிரி பார்க்குறவங்கள சிரிச்சாலே ஏன் ஒரு மாதிரியாகும், சம்மந்தம் இல்லாமல் சிரிக்கிறாங்க. அவங்கள பார்த்து வணக்கம் சொன்னால் யாருமே எதுக்கு இவனுக்கு நமக்கு என்ன சம்மந்தம், ஏன் இவன் வணக்கம் சொல்கிறான், இப்படி இந்த மாதிரியே பார்க்குறாங்க. இல்லை, இந்த மனநிலையே வந்து மிக உயர்ந்த மனநிலை. இந்த மனநிலையோடு பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள், இந்த உலகம் உங்களுக்கு ரொம்ப புதுசாக தெரியும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். ரோட்டில் ஒருத்தன் சண்டை போட்டுருந்தா கூட நம்ம குடும்பத்தில் ஒரு சலிப்பை இருப்பாங்க. கடைசியில் ஒரு குடும்பத்தில் நம்ம குடும்பத்தில் வழக்கமாக ஒரு குடும்பம்னு எடுத்தாலே ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் சந்தோஷமாக இருப்பான். அப்படி தான் நினச்சி பார்க்குறது. உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு மனநிலை வரும். பார்க்குற எல்லாத்தையுமே ஒரு மகிழ்ச்சியான பார்வையோடு பார்க்கணும். பார்க்குற விஷயங்களை விலாசமாக பார்க்கணும், ரொம்ப விசாலமாக பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னால இந்த உலகம் நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய படிங்க, நிறைய நல்ல விஷயங்கள் செய்யுங்க. படிப்புன்றது இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஒரு நல்ல சொற்பொழிவு கேட்குறது ஒரு சிறந்த புத்தகத்தை படித்ததுக்கு சமம். இப்போ அந்த புத்தகத்தை படித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் அவர்களுக்கு நன்றி கூறி, இவ்வளோ நேரம் அமைதியாக கேட்ட உங்களுக்கும் ரொம்ப நன்றி கூறி விடைபெறுகிறேன். இயக்குனர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அபிநயா எம் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதை இங்கே பதிவு செய்கிறோம். கடலூர் மாவட்டம். நான் அந்த மாவட்டத்தை சார்ந்தவர் என்பதிலே பெருமிதம் கொள்கிறேன். ஆட சொல்றீங்களா? சென்னை பாருங்க, கோடம்பாக்க கண்டெடுத்த வைரம் இது பாருங்க. எத்தனை பேர் தமிழ் வளத்தை எடுத்தாங்க. சசிகுமார் அண்ணன் தான் தனித்துவமா கொடுத்தாங்க. அம்மை வைக்கிற படமெல்லாம் மின்சாரம் போல் இருந்துச்சு, உசுருக்குள்ள ஒழிஞ்சிச்சு. இளமணக்கோ ரசிச்சு, இப்ப இங்க முடிக்கிற எங்களுக்கும் ஒரு சுகம். மண்வாசனை பாண்டியனை பார்த்த பரவசம் இந்த வருஷம் வெள்ளித்திரையில் மட்டுமல்லாது அன்னை விழாவிற்கு 3வது முறை வருகை தரும் தங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிதான். வளர்பிறையின் சந்திரனே, வாழ்க்கையை சித்தரிக்கும் தவமே, நட்பின் நிஜமே, ஈசனே. அண்ணன் சசிகுமார் அவர்களே, வாங்கண்ணே, வந்து பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இங்கே ரொம்ப பேசணும்னா நான் வேகமாக வந்து நின்று அப்படியும் பேச விடாமல் பேசிட்டீங்க. பாட்டு போட்டோன்னு எதுவும் காமெடி பண்ணலையேன்னு கேட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னுடைய 3வது வருடம் ஹேட்ரிக். அவர் சொன்ன மாதிரி யாருக்கும் கிடைக்காத எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா நான் வர காரணம் என்னென்னா, நான் முதல் படம் சுப்பிரமணியபுரம் முடிச்சு தான் நான் இங்கே வந்தேன். முதல் மேடை எனக்கு அப்போ இங்கே கிடையாது, அங்கே இருந்தது. அப்போ அன்னை காலேஜையும் நானும் சேர்ந்து தான் இப்போ வளர்ந்துருக்கோம். நாங்கள் எப்படி இருந்தோமோ அந்த வளர்ச்சியை நான் பார்க்குறோம். அந்த காலேஜோடு சேர்ந்து நானும் வளர்ந்தேன், எனக்கு தெரியுது. ஸோ
இன்னைக்கு காலேஜ்